ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். நம்ம சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் டேஸ்ட்டில் வாயில் வச்சதுமே கரையக்கூடிய வெண்பொங்கல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்பி திரும்பி சாப்பிட தோணும், அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குது. ஈஸியாக டேஸ்ட்டாக வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணி வடித்து அரிசியும் பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம். குக்கரில் அரிசியும் பருப்பையும் சேர்த்திக்கங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி சேர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே 5 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 5 விசில் வந்தது குக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா குக் ஆகிருக்கு. தாளிக்கிற கடையில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாமே 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு சேர்த்துனது நல்லா கிளறியாச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் நம்மளோட சூப்பரான பொங்கல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இது ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.